இன்னைக்கு நம்ம நால விவாதம்னு சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம உடம்புல பிளட் கேரி பண்ணக்கூடியது ரெண்டு விஷயம். ஒன்னு ஆர்டரி, இன்னொன்னு வெயின். ஆர்டரிங்கிறது ஹார்ட்ல இருந்து ஆக்சிஜன் கலந்த பிளட்ட ஆர்கன்ஸ்க்குலாம் சப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஆக்சிஜன் அல்லாத பிளட்ட அங்க இருந்து மறுபடியும் வெயின்ஸ் மூலியமா கொண்டு வந்து ஹார்ட்ல விடும். அண்ட் அங்க ஒரு சில ப்ராசஸ்லாம் நடந்து மறுபடியும் ஆக்சிஜனுக்கு இருக்க பிளட் ஆர்டரி வழியா எல்லா ஆர்கன்ஸ்க்கும் சப்ளை பண்ணும். அண்ட் அங்க இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் வெயின்ஸ் மூலியமா ஹார்ட்டுக்கு வரும். இதுதான் பிளட் சர்க்குலேஷன். இப்போ வேரிகோஸ் வெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது ஆக்சிஜன் அல்லாத பிளட்ட ஹார்ட்டுக்கு கீழ இருந்து மேல் நோக்கி புஷ் பண்ணணும். அந்த வெயின்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வால்ஸ் தான் இந்த வேலையை பார்க்கும். ரத்தத்தை புஷ் பண்ணக்கூடிய இந்த வேலையை அந்த வால்ஸ் தான் பார்க்கும். சோ அந்த வால்ஸ் வீக் ஆகிறதுனால அதனால பிளட்டை வந்து கீழ இருந்து மேல் நோக்கி புஷ் பண்ண முடியாது. சோ பிளட் எல்லாம் அங்கேயே ஸ்டாக்னன்ட் ஆகி தேங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு சுருள் வடிவமான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. இந்த வேரிகோஸ் வெயின்ஸ் எதனால வருது, இதோட குறிகுணங்கள்லாம் என்ன, இது வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி பிரிவென்ஷன் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.